அது போக மாட்டான்டா அது. போகட்டு இப்படி பேசுறாங்க பாருங்க. நம்ம இருக்கிறப்ப இப்படி பேசுனா இல்லாதப்ப எப்படிலாம் பேசுறாங்களோ. இன்னைக்கு ஒரு சின்ன கதை தான், டக்குன்னு முடிச்சு டக்குன்னு ஓடிடலாம். அதுக்கு முன்னாடி இது நான் 6 வருஷத்துக்கு அப்புறம் எபிசோட் 55 வீடியோ பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம எந்திரிச்சதே ரேட்டு. இதுக்கப்புறம் ரன்னிங் போனா காஞ்சி கருவாடா ரிட்டர்ன் வரும்னு சொல்லி ஜிம்முக்கு வண்டியை விட்டேன். அங்க போய் சரியான ஒர்க் அவுட்டு ஹெவியா போட்டு அப்படியே வார்ம் டவுன் பண்ணாம வீட்டுக்கு ஜுட் அடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு காலை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை முடிச்சு கொஞ்சம் எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நண்பர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. நண்பா ஒரு இடத்துக்கு போகணுண்டு. கொஞ்சம் கூட யோசிக்காம வண்டியை திருப்பி நண்பரை பார்க்க போயிட்டேன். கரெக்டா போற நேரத்துல நண்பர் கடையை மூணாரு. அப்படியே நண்பர் அள்ளி போட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வண்டி சரியான ஸ்பீடு. இவ்வளவு ஸ்பீடா எங்க போறோம்னா குளிக்க தான் போறோம். ஏன் ப்ரோ வீட்டுல குளிக்க மாட்டீங்கன்னா, நாங்க தேனிக்காரங்க எப்பயுமே வீட்டுல குளிக்க மாட்டோம். ஏன்னா எங்களை சுத்தி ஃபால்ஸ் குளம் கிணறு அது இதுன்னு மயிறு மட்டை எல்லாமே இருக்கும். ஆனா அங்க தண்ணி எப்பயாச்சும் தான் இருக்கும். அந்த டயத்துல போய் குளிச்சாதான் உண்டு. அப்படி டைம் சிக்கிறப்பெல்லாம் வண்டி எடுத்துட்டு நண்பரை தட்டிட்டு ஓடிடுறது. கொஞ்ச நேரம் குதிச்சு சொல்லலான்ட்டு அப்படியே ஓரம் ஒதுங்கியாச்சு. கொஞ்ச நேரம் அவனுக்குள்ள படுக்கையை போட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தோம். அப்படியே ஆண்டி வேலி அங்கேயே காய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் அடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்ததுதான் தெரியுது காலைல இருந்து ரன்னிங் போலடே. சரி ஓகே நீ ஷூவை மாட்டிட்டு குட்டு ரன்னிங் கிளம்பியாச்சு. காலங்காத்தால சாயங்காலமா ரன்னிங் போறதே நல்லா இருக்கும். அந்த சூரியனோட இதமான சுற்றுல அப்படியே அருமையா போய் பொறுமையா வரலாம். அப்படியே இரவு உணவு முடிச்சு சிஎஸ்கேவோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டு நாளை முடிச்சாச்சு. இங்கில வச்சு நண்பர்களே.